திறமையில்லாத முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை மாநிலமாக உருவாகிவிட்டது. அதற்கு மாறாக இன்றைக்கு திமுக கட்சியை சேர்ந்த அந்த நிர்வாகிகளே இன்றைக்கு திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகி இன்றைக்கு அயலக அணி துணை அமைப்பாளர் ஒருத்தர் அவர் இன்றைக்கு வெளிநாட்டுகளுக்கு போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டதாக போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்து விசாரணையில் இருக்கிறாங்க. அவருக்காரு யாரோட இருக்கிறார் பாருங்க, யாரோட இருக்காங்க, யாரோட இருக்காரு, யாரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார். ஆக இந்த கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டவர் முதலமைச்சரோடு நெருக்கமா இருக்கிறாரு. அவருக்கு என்ன தொடர்பு நமக்கு தெரியாது. அதேவேளை இந்த போட்டோல யாரு இருக்காரு பாருங்க, யாரு இருக்கிறா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆக அப்பாவும் மகனும் முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரும் அந்த போதைப் பொருள் கடத்தல் ஆசாமியோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இதோட உயர் போலீஸ் அதிகாரியோடைய அவர் ஒரு பரிசு பெறார், அவரோடைய போட்டோ எடுத்திருக்காரு. இப்படி இந்த ஆட்சியாளருடைய இன்றைக்கு நெருக்கமா இருந்துகிட்டு வெளிநாட்டுக்கு 2 ஆண்டு காலமாக போதை கடத்தல் ஈடுபட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை விற்பனை செய்ததாக தகவல். ஆக இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளருடைய துணையோடு இன்றைக்கு அவருடைய நெருக்கமாக இருப்பதை காட்டிக்கொண்டு திமுக நிர்வாகிகள் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக இன்றைய தினம் தெரிகிறது.